ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அக்கா மேரேஜ் அதுமா உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக கண்டென்ட் தரணும்னு நம்ம வந்து இப்போ பாரிஸ் கார்னருக்கு நம்ம புது கேமரா, லென்ஸு, மைக்கு, பேட்டரி, ஸ்டாண்டு எல்லாம் வாங்க போகிறோம். ஸோ ஃபன்னாக இருக்கும். இன்னைக்கு தான் மௌலியோட ஒரிஜினல் என்னது மௌலியோட ஒரிஜினல் vloggerோட ஜெனரல் நாலேஜ் பார்க்க போறீங்க. ஜிகே எனக்கு என்ன தெரியும், நான் கேமரா நீ தான்டா ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்ததே இந்த யூடியூபுக்கு. இந்த ஒரு இத்து போன கேமரா பேக் கீழ வச்சு நின்னுட்டா இன்ன வரைக்கும். ஒரு கேமரா வாங்கிட்டு வர சொன்னா ஒரு இத்து போன கேமராவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோனி உனக்கு இத்து போன கேமராவா? இது இருந்தாலும் கேமரால ஒரு இத்து போன அது vlogging கேமராடா. அது எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்? ஒரு 10 15 20 தடவை 30 தடவை யூஸ் பண்ணிருக்கேன். நிறையவே யூஸ் பண்ணிருக்கேன்டா. அதுக்குள்ள ஒண்ணு கூட யூஸ் பண்ணல. அதுக்குள்ள லென்ஸ் உடைச்சு வச்சிட்டாங்க. ஆமா, அது இவர்தான். மேரேஜ் அதுமா போன்ல எல்லாம் சார்ஜ் போட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புது கேமரா வாங்கணும், பேட்டரி வாங்கணும், அதுக்கு பேட்டரி வாங்கணும், நிறைய லென்ஸ் வாங்கணும். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு. சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்க பார்த்தல எல்லாம் தெரிஞ்சவன் எதை கேக்குறான்ட்டு. இன்ஸ்டா 360 தான் கேட்டேன். ஏப்பா இதுப்பா பா அந்த இதுப்பா அந்த லைட் ட்ரோன் ட்ரோன் எதுக்கு போறீங்க? அந்த லைட் அண்ணா ஒரு நிமிஷம் லைட். அண்ணா ட்ரோன் இருக்குமாண்ணா? இது எவ்வளவு வருது? இந்த லைட்லாம் லைட்டா நல்லா வச்சுக்கலாம் வீடியோல. புடிச்சுன்னு யாரு நிப்பா? நீ நிப்பியா? ஸ்டாண்ட் கூட நிக்க போகுது, வச்சு வாங்கலாம். எங்க அடிச்சு காட்டு. ஸ்டாண்ட் ஒன்னு வேணும். லைட் ஸ்டாண்ட். அது கேமரா ஸ்டாண்ட் ஒன்னு. இல்லடா மூஞ்சி நல்லா இருக்கனா? வெளிச்சமா இருக்கா? கலரா வை. பிரைட்டா தான் இருக்கு. பிரைட்டா தான் இருக்கு. இப்போ எல்லோ கலர்ல தெரியுதுப்பா. இப்போ கலர் மாறுதுப்பா. பா இதுதான்ப்பா நீ வீட்லயும் வச்சிருக்க ஆர்ஜிபியா? RGB லைட். அது வச்சிருக்க. அது சின்னது. ஆனா அது எஃபெக்ட் இல்லையே, இதுதான் எஃபெக்ட்டா இருக்கும். ரெண்டு வாங்கி ரெண்டு சைடு. ஞாபகம் இருக்கா மோனோ போட்டோ ஷூட்ல நான் புடிச்சு நின்னுட்டேன் மோனோ. ஆமா, அதுதான் நம்ம நான் ரெகுலரா போட்டோ ஷூட் எடுக்க போறோம். நீங்க ஆஃப் பண்ணிடுவீங்க. குவாலிட்டி கண்டென்ட் தரோம். குவாலிட்டி கண்டென்ட். இவர் குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்து அவர் இப்பதான் ரெடி பண்ணிக்கிறாரு அவருக்கு எல்லாத்தையும். ஆமாப்பா இப்ப யோசிச்சான். ஐயோ அக்கா காரிக்கு இவ்வளவு பண்றாங்க, அப்புறம் நம்ம எதுவும் பண்ணாம உட்காந்தோம்னா நம்மள சிம்பிளா தூக்கின்னு போய் நிக்க வச்சு வேலையை முடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ கேமரா அவரே சொல்லிட்டாரு, செட் ஆகாது அப்படின்ட்டாரு. தேவையா? எவ்வளவு வேஸ்ட்? நான் சொன்னேன் இன்னைக்கு இவர் கேட்டுட்டாருடா. நான் சொல்றது பேசி கேட்டுட்டா உருப்படியாத ஒரு டிஜே பேக்கெட் வாங்க போறோம். சரி பாப்போம். முதல் வீடியோ நான் என் சேனல்ல வர போகுது. ஓகே. இந்த லென்ஸ் பேஸ்டா லென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 50mm. நம்ம லென்ஸ் பத்தி தான் தெரியாது, வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஆனா வந்து போர்ட்ரேட் அவங்க டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அதான் வந்து ஃபுல்லா தெரியுறாரு. அவர் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. லென்ஸ்க்கு மட்டும் சூப்பரா இருக்கு. இஎம்ஐல போடலாம். இஎம்ஐ போடலாம். பிரைஸ் அந்த பிரைஸ் சூப்பரா இருக்கு பாருங்க. செமையா இருக்குல்ல கிளாரிட்டி. இனிமேல் கிளாரிட்டியா வீடியோ எடுத்து தருவேன்றவ. என் சேனலுக்கு தான் நான் எடுத்தேன். இந்த புது லென்ஸ்லயும் முதல் வீடியோ என் சேனல்ல தான் வரும். ஓ சேனல்ல தான் வருமா? சரி ஓகே. ஒரு கப்பு மாதிரி இருந்துச்சு. கப்பு மாதிரி இருந்துச்சு. ஏதோ வெயில் வந்து தெரியாது. கூடு சொன்னாரு அவர். வந்து வெயில் இருக்கும்போது ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் கேமரா தெரியாத மாதிரி எடுக்கணும். இது மட்டும் அவர் சொல்லலைன்னா வீட்டுக்கு போனாலும் மூடி குத்துக்கிறாங்க. இதை தூக்கி போடு. இது வேற எதுக்கு அடி இப்படி போயிருக்கோம். மூடிதான்ப்பா, இது வேஸ்ட். இதை வச்சு என்ன பண்ண போற? சரி ஓகே, அது கவர் பண்ணிட்டு ஏதாவது மூடி குத்துருக்காரு வர இப்படி போடுறதுக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இப்படி போட்டுவா இதை. டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டியது. அதனாலதான் டெவலப் ஆயிட்டு இருக்கோம். டெவலப் ஆகி நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டா வந்து இனிமேல் வீடியோ. என் போன்ல டப்பாவை காணும், நிறைய காணும், ஹெட்செட் டப்பாவை காணும். என்ன பண்ற போன் டப்பால புது போன் வாங்கும்போது பழைய போன் டப்பா தேவைப்படாது. எக்ஸ்சேஞ்சில் அந்த டப்பாவை கொடுத்தா ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. இல்லைன்னா அது கூட எடுக்க மாட்டாங்க ஐபோனு. என்னடா ஆராய்ச்சி பண்ணிருக்க? என்னடா அது 360யா? இவங்க கிட்ட இருக்கே அது 360. புரியல. இன்ஸ்டா 360 தானே மாடல் வச்சிருக்காங்களா? ஆமா, அடுத்த தடவை அடுத்த ரவுண்ட் வந்து வாங்கலாம். ஓகே. ட்ரோன் விட தெரியுமா உனக்கு? நீ எதுக்கு ட்ரோன் கேட்குற? கற்றுக்கலாமா? சின்ன ரிமோட் கார்டு வர மாதிரி தான்
காஸ்ட்லி ரிமோட் கார் அவ்வளோதான் வந்துச்சுன்னா அச்சோ 1 லட்சம் போச்சு முடிஞ்சு போச்சு இங்கே ஒரு 6K இருக்குது கேமரா 6 இங்கே ஒரு 6K 60 FPS இருக்குது ஆமாடா நைக்கான் நெக்ஸ்ட் அதான் நான் வாங்கணும். இது சோனியில் A7 ஏன்னு இருக்கு. நான் ஏ தான் படிக்கிறேன் ஆனால் அப்படி வேலை செய்ய தெரியாது. வெக்கமா இல்லை இவனுக்கு சொல்ற தெரியலன்னு ஒத்துக்கிறேன். ஓகே நீ குட் பாய்டா. தெரிஞ்ச மாதிரி காட்டி என்ன பண்ணு அவார்டா தர போறாங்க எனக்கு. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மௌலி. தெரிஞ்சுக்கலாம் தெரியாம தெரியாதுதான் என்ன பண்றது. சரி இப்போ இதெல்லாம் வாங்குறியே இதெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிடுவல. நீ யூஸ் பண்ண மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. நான் யூஸ் பண்ணுவேன் இனிமேல். நான் பண்ணுவேன். யாரு நீ அப்படியே திருப்பு அந்த டிஜே ஓஸ்மோ மொபைலை ஜூம் பண்ணு. இன்னொரு வீடியோ காமிச்சியா நேற்று வீடியோ காமிச்சியா? இன்னைக்கு வீடியோவில் ஓடி நிற்குது. எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்? 10,000 கொடுத்து வாங்கினேன். எத்தனை வாட்டி யூஸ் பண்ணு? 2 times. எதுக்கு 10,000 கொடுத்து வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிடுங்க. இதை மேரேஜ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூஸ் ஆக சாமான் வந்துச்சு. வா கேமரா வந்துச்சு. அன்பாக்ஸ் பண்ண பாரியா? காட்டுறேன். வெல்கம் டு கரிகாலன் கிரேட் கரிகாலன் ஷோ. வாங்கியாச்சு பாப்பா. பார்த்து கையை அறுத்துக்காத பாப்பா. இல்லைன்னா அவர் அறுத்து கொடுக்க சொல்லு. அவ்வளோ நீளத்துக்கு யாருனாவது கொடுப்பாங்களா வெளியில? கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டு இது பண்ணும். மௌலினால தான் நாங்கள் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? அப்படி சொல்லும்போது ஒரு மூஞ்சில ஒரு தெனா விட்டு திமுறு தெரியுது பத்தியா? கலாட்டால வந்து மௌலி கையால தான் எங்களுக்கு அவார்டே கொடுக்க சொன்னாங்க. அவங்க தான் முதல்ல என்ன வந்து சேனல் ஆரம்பிச்சவங்க கையில் தான் வந்து அவார்டு தரணும் சொல்லி கொடுத்தாங்க. சரி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே காட்டு என்னைய மட்டும் காட்டுறேன். இருப்பா நீ பேசி நிற்கியே அதனால தான். பீடா ஓகே. பீடா இதான் இங்கே இருக்கே மேலே தான். வாவ் வாட்டர் பேக் காசு லட்சம். கொஞ்சம் தள்ளி உள்ள வச்சு இது பண்ணு. முன்னாடி வச்சிருக்கேன் நீ. ஹாப்பியா மௌலி? எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம் மௌலி. ஆனால் நீ தான் மௌலி உன் சேனல் வீடியோவே போட மாட்டேன்ற. என் கையில வாங்கி எனக்கு யூஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க. ஆமா இது வீட்டில் வச்சா நான் என்ன என் மடியில் கட்டி நாளிகிற டெய்லியும். அது ஒரு பக்கம் மூளையில கிடக்குது. ஆங்கிற இரு எல்லாமே இருக்கா? ஆமா கிரியேட்டர் காம்போ இது. என்னன்னு தெரியல. இது ரிசீவர் மைக்கு இது பேட்டரி நினைக்கிறதெல்லாம் அவர் மாட்டுவார். அதெல்லாம் கூட அவர்கிட்டயே தெரிஞ்சு மேபி நம்ம வீட்டுக்கு போகும்போது அதுல வீடியோ எடுத்து போகலாம். சார்ஜ் இல்லையா ப்ரோ? அதுல கொஞ்ச நேரத்துல போட்டுக்கலாமா? வயரு அது இதுன்னு இருக்கு. மேபி இது எதனா இருக்கலாம் என்னன்னு தெரியல. அதெல்லாம் வீட்டில் போய் உன் சேனலில் தெளிவாக இன்னும் காட்டு. ஓகேவா? சேனலுக்கு தான் ஆனால் தெளிவாக காட்டு. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு. சார்ஜ் இல்லையாம்மா ஸ்டிக்கர். ஆமாம் இப்படி பண்ணால் விளாகு, இப்படி பண்ணால் ஷார்ட்ஸு. ஆப்பில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றாராம். இப்படி வச்சா இப்படி அது மாறுது. என்னப்பா வந்துட்டியாப்பா? இத்தினூண்டு இருக்குப்பா கேமரா. ஈஸியா இருக்குல்ல? என் போனுக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும். இது பண்ணனும். என் போனுக்கு வேலை கம்மி. பேக்ல ஏத்திக்கலாம் இல்ல நம்ம ஏத்திக்கலாம் சார். ஆப்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம். இப்படி அதுக்கு தான் பே பண்ணனுமா மேக்னா? அதெல்லாம் தேவையில்லை. சரி இரு. ஓகே. எங்க காண ரெக்கார்ட் நான் தான் கேமரால ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துர்க்கேன். மௌலி சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து vlogல எடுத்து எப்படி சவுண்ட் கேக்குதுன்னு தெரியல. நான் வீட்ல போய் செக் பண்ணி கிளாரிட்டி நல்லா இருக்கு. இது அவுட் பண்ணலாம். யார்ட்ட பேசுறாரு பாருங்க. வாங்க யார்ட்ட பேசுறீங்க? தஷ்னா பாருங்க. ஓகே. ஏன் சேனல்ல வீடியோ வரும். சூப்பரா இருக்குது. கிளாரிட்டி செமையா இருக்குது. சார்ஜ் 4 மணி நேரம் நிக்கும். அதிலே காட்டுது. ஓ போஸ் நிக்குதா?
அப்ப இதுவும் வந்து நம்ம எத்தனை கேமரா வச்சிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. டிஃபரன்ஸ் இப்ப 2 கேமரா 2 மொபைல் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஆனா வந்து எங்க சேனல் வந்து நாங்க சீக்கிரம் வீடியோ கொடுக்கணும். நீங்க நிறைய பேர் வந்து உடனே கொடுக்குறோம்னு சொல்றீங்க. அந்த உடனே ரெடி பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் வந்து இவ்வளவு எல்லாத்தையும் வாங்கிருக்கோம். ஓகேவா? உங்க சேனல்ல பேச வேண்டியதெல்லாம் என் சேனல்ல ஓ சாரி கைஸ். ஆமால கரெக்ட். இந்த கிளிப்பிங் நம்ம சேனல்ல எடுத்து போடுப்பா. நோ எந்தலயே வரும். ஆமா இவன் வந்து நிறைய வந்து அவங்க அக்கா மேரேஜ்ல என்ன பண்ண போற? என்னவோ சொல்லுவாங்களே, என்னடா சொல்ல போற? ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது, ரிசர்ச் பண்ணி. நான் மட்டும் இப்ப சொல்ல கேமரா வாங்கிருப்பீங்க, கேமரா வாங்குற ஐடியா தான் இருந்தோம். ஆனா ரேட்டை பார்த்தோன்னா வேணான்னு டிசைட் பண்ணேன். ஆனா இங்க வந்தாலும் வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன். அல்ப விஷயம் தான் அது, ஆனாலும் அதுதான் கௌரவம், அதனால வாங்கிட்டேன். ஐ திங்க் என் போனுக்கு ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நீ ஒரு சோம்பேறி. இதெல்லாம் இல்ல கிடையாது. அது எடுப்பேன். இனிமேல் நாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டு vlogல நான் ஒருத்தி தான் வர மாதிரி, நீ வரமாட்டேன்ற. இப்ப இத வச்சா வருவல்ல, அதுக்கு சொல்றேன். 2 பேரும் வந்துருவோம்ல. நம்மளோட கேமராமேன் வெளியில போகுது இப்ப. இதுக்கப்புறம் அந்த மாதிரி vlog எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சனால கண்டென்ட் எடுக்கலாம். வீடியோ பார்த்துருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம் நாளைக்கு. வீடியோ பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு எல்லாத்துலயுமே மிக்ஸ் ஆகி வருது இந்த கேமரா இன்னைக்கு. பட் அடுத்த vlog நம்ம வீட்ல நம்ம vlog எடுப்போம்ல இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து. ஆமா மாமா தேவி மேல வந்து அது எடுக்கணும்ல. இப்பதான் நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க. அவளுக்கு இப்பதான் யூடியூபரா தெரியுறேன். இன்னைக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணாதான் உனக்கு யூடியூபரா தெரியுறோம் நாங்க. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சாப்பா? பாரு நான் தான் ஃபர்ஸ்ட். கம் ஆன். ஓ எடுத்துன்னு வரீங்களா? ஆனா நல்ல கிளாரிட்டி தான், செம்மையா இருக்கு. நைஸ். நானே இப்போ எங்க வந்திருக்கோம்? மிஸ் ஆச்சு. நான் வந்து மேரேஜ் ஷூட்டும், அப்பா வந்து என்ன கொடுத்துருக்காரு, எல்லாம் தான் 2 பேர் தான். ரிசப்ஷனும் மேரேஜ் 2மே கொடுத்துருக்காரா. அது வந்து சும்மா ஃபர்ஸ்டே வந்துட்டோம். இப்போ வந்து ட்ரையல் கொடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்தது, அந்த ஆல்ட்ரேஷன் முடிச்சுட்டு வாங்கணும்ல. யா ஓகே. மறுபடியும் ஆல்ட்ரேஷன் போட்டு வாங்க போகிறோம். ஸோ வாங்க, அதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆட் பண்ணி. இல்லை டைம் இல்லை. உன் ட்ரெஸ் கட்டிடலாமா இப்போவே? நான் என்னம்மா பொண்ணாமா அப்படி மௌலி வா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க போகிறாங்க. இருந்தாலும் பார்க்க கூடாது இல்ல, அவங்க அன்னைக்கு டேட்ல பார்க்கும் போது தான் நல்லா இருக்கும். முதலே பார்த்துட்டாங்கன்னா இது பண்ணுவாங்கல்ல. முதல்ல பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி கல்யாணத்துல யார் என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ட்ரெஸ் தான் வெயிட் பண்ணி பார்ப்பான். பசங்க நீ ஜெட்டி கூட போட்டு இப்போ வேற வழி இல்லைன்னா யார் நீ என்ன கேட்பாங்க பாரு. பாய்ஸை மாதிரி கண்டுக்கவே மாட்டாங்க. இது இல்லை பொண்ணு இருந்தாலும் நீங்க ஷோ பண்ணக்கூடாது அவங்க ட்ரெஸ்ஸை. காட்டின மாதிரி போய் கட்ட அழிச்சு தான் போட்டிருக்கேன். அது ஸ்கோட்டுக்கு போட்டு டிஷர்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா போட்டு அன்னைக்கு அப்படிதான் இருக்குல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுடா, நிறைய கலரா இறக்கிருக்கேன் நாங்க இல்ல. மன்சாச்சி இல்ல போ. என்ன கலர் எங்கம்மா? எந்த பிங்க்? திருப்பு இது பிங்க் போடுதுன்னு அவர் இந்த மாதிரி கிரிஞ்சு கலர்ல கோட் சூட் போட சொன்ன ஆள். யாரு? நானு. இப்ப எனக்கு மெச்சதானடா போடணும். எப்படி தெரியுமா இருக்குமா? பொண்ணுங்களுக்கு பிங்க் எப்படி இருக்கும், பசங்களுக்கு பிங்க் நினைச்சு பாரு. ஃபுல் கோட் சூட்ல பஞ்சு மிட்டாய் அப்படி நல்லா தான் இருக்கும். மேட்சிங்கா போடும்போது, ஃபேமிலியா மேட்சிங்கா போடும்போது அப்படிதான் இருக்கும். ட்ரையல் பார்க்க போயிட்டாரா? ஷூலாம் கட்டணுமா? எஸ், அதுக்கு தான் சொல்றேன். எங்க ஷூ போடணும்னு இல்லாம ஷூ போட்டு வந்துடுறீங்கடா. காலையில அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போனா செப்பலே போட்டு வந்துருப்பேன். நீ தான் வந்து இது போட்டு. நீங்க வாங்க போங்க. கோட் மட்டும் தானே நீ, பேண்ட் இல்ல. காட்டுறியா உங்க கோட்டை? ஓகே, இப்ப கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு மௌலி லென்த். இந்த பேண்ட்டுக்கே நல்லா தான்டா இருக்குது இது. நீ போட்டிருக்கிற சட்டை அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல? டி-ஷர்ட் அதான் சொன்ன, கோட்டுக்கு போட்டிருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்ப கரெக்டா இருக்குல்ல? ஹைட் குறைச்சாங்க, ஃபிட் புடிச்சாங்க, கையை கொஞ்சம் ஏத்திருக்காங்க. இப்ப வாட்ச் தெரியுது இல்ல, இன்னும் அப்ப ஷர்ட் தெரியும்ல.
ஓகே. அவர் எப்படி வராங்க சார்? அவருக்கு தான் கொஞ்சம் பேண்ட் லூஸாக இருந்ததுல. ஓகே பர்ஃபெக்ட். ஆமாம் இதில் எடுத்துட்டு வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். பட் ஆனால் சென்னை ரிசப்ஷனுக்கு இன்னும் 2 பேருமே எடுக்கல இல்லை. சென்னை ரிசப்ஷனுக்கு 2 பேருமே எடுக்கல. என்ன போறதுன்னே தெரியல. ஆமாம் அது என்ன உண்மை ஃப்ரெண்ட்ஸ். என்ன போடுறதுன்னு தெரியல. வடக்கன் மாதிரி போகலாமா, தமிழன் மாதிரி போகலாமா, இல்லை வெள்ளக்காரன் மாதிரி போகலாமா, யார் மாதிரி போறதுன்னு தெரியல. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க மௌலிக்கு என்ன செட் ஆகும். என் மனசுல பிறந்த மீனியா போயிடலான்னு தோணுது ஃபங்க்ஷனுக்கு. பர்த்டே ட்ரெஸ், பர்த்டே ட்ரெஸ். நீ வருவ, உனக்கு அந்த தைரியம் இருக்கு, உனக்கு அந்த கெபாசிட்டி இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கணும். அத பிறந்த ட்ரெஸ் பிறந்த நாளைக்கு அப்படியே இருந்தீங்க. பாப்பி சேமா மௌலி இப்ப நீ ஏன் vlogல வந்திருக்க எப்படி சொல்லு. நைஸ் சூப்பரா இருக்குது. மௌலி vlog எடுத்துட்டு இருக்கா இன்னைக்கு ஃபுல்லா. அன்பாக்சிங் எல்லாம் அன்பாக்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு நாங்களாம் ரெடி ஆகிற வீடியோ தான். அது வந்து மேரேஜ் வீடியோ தான் எடுத்ததெல்லாம். ஆமாம் ஃபுல்லாக ஃபியூ டேஸ்ல. ஆமாம் என் சேனலில் மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ தான் போடுறேன். வீட்டு தான் போட முடியும், ஒரே நாள் விட்டா போட முடியுமா? ஒரு ஃபியூ டேஸில் வரும், பார்த்துக்கோங்க. ஃபியூ டேஸில் இல்லை, ஒரு 2 or 3 கப்புள் ஆஃப் டேஸில் வந்துடும். ஃபியூ டேஸ் கப்புள் கப்புள் ஆஃப் டேஸ்ங்கிறது வேற. ஃபியூ டேஸ் இங்கிலீஷ் ஒன்று தான் கற்றுக்கணும். சரி, இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க.